இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது அற்பமான ஆரம்பம். ஆமென். சாதாரணமான ஆடு மேய்க்கிற டியூட்டி. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவன்தான் பின்னாடி தேசங்களை ஆளுகை செய்கிற அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? அந்த அற்பமான ஆரம்பத்தை அவன் அசட்ட பண்ணல, அல்லது அந்த அற்பமான ஆரம்பத்துல அவன் அந்த அது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி அவ தளர்ந்து போகல. என்னடா ஜீவிதம் அப்படி என்று சொல்லி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளில் இருக்கிற ஒரு பெரிய தோல்வி என்னவென்றால், ஃபெயிலியர் என்னவென்றால், வாழ்க்கையிலே நாம் நம்மை சந்திக்கிற வாழ்க்கையின் ஆரம்ப கட்ட பகுதிகளை, அல்லது வாழ்க்கையிலே சந்திக்கிற சில நெருக்கடிகளை வைத்து நாம் முடிவெடுத்துக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திர, நம்முடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இருக்குது. என்னடா வாழ்க்கை இது? நரக வாழ்க்கை போல இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, என்னடா வாழ்க்கை இது? நரக வாழ்க்கை போல இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். சிலர் அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை சரையா இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்கு? ஆமென். நான் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறபடியே உங்களுக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாய் வார்த்தை என்ன வருது? ஒவ்வொருக்கு சிறையா இருக்கிறது. வாழ்க்கை எத்தனை காலங்களானாலும் வாழ்க்கை வாழ்க்கை ஏன்னா, ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் தாவீது மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். என் வாய்க்கு என்ன பண்ணுங்க? என் ஆசீர்வாதத்துக்கு நானே கேடு உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். மர உச்சியில் இருந்துட்டு மூட வெட்டிட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மொத்தமே அவிட்டு போல. ஒருவராவது நான் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எல்லாருக்கும் வாயில வந்தா, எதுக்கு வந்தா வருகிற வார்த்தை சர. ஆமென். அல்லேலூயா. ஏன் அற்பமான வாழ்க்கை தான், ஆனா வார்த்தைகளில் ரொம்ப கவனமாயிருந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால வார்த்தையில ரொம்ப கவனமாயிருந்தான். ஏன்னா பலகீனமான வார்த்தைகள், முறுமுறுப்பான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் அற்பமான ஆரம்பத்துல இன்னும் கேடுண்டாக்கி விடக்கூடாது என்று